இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள ஹில்டன் ஹோட்டலில் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்களுக்கான ஆண்டு இரவு விருந்து நடந்தது. இந்நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், அவரது மனைவி மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள், பிரபலங்கள் மற்றும் தேசிய தலைவர்களும் வந்திருந்தனர். நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு வளையங்களை தாண்டி திடீரென உள்ளே நுழைந்த மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதனால் அங்கிருந்தவர்கள் பதற்றத்துடன் கூச்சலிட்டனர். உடனடியாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினர் டிரம்பை அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றினர். இந்த சம்பவத்தால் நிகழ்ச்சி அரங்கில் பரபரப்பான சூழல் நிலவியது. 5 முதல் 8 வரை துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டதாகவும் உடனே மேசைகளின் கீழ் பதுங்கி உயிர் தப்பியதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடமிருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹோட்டல் சீல் வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில், இது மறக்க முடியாத ஒரு மாலை. பாதுகாப்பு படையினர் தைரியமாகவும் விரைவாகவும் செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்தனர். நிகழ்ச்சியை தொடர வேண்டும் என நான் கூறினாலும் அது பாதுகாப்பு அமைப்புகளின் ஆலோசனையின் பேரிலேயே முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். பின்னர் அளித்த பேட்டியில், முதலில் ஒரு சத்தம் கேட்டபோது அது ஒரு தட்டு விழுந்த சத்தம் என நினைத்தேன். ஆனால் அது துப்பாக்கி குண்டு சத்தம் என்பதை உடனே உணர்ந்தேன். இது மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவம் என ட்ரம்ப் கூறினார். It's always shocking when something like this happens. Happened to me a little bit, and that never changes. The fact we were sitting right next to each other, First Lady, am I right? And I heard a noise and sort of thought it was a tray. I thought it was a tray going down. I've heard that many times, and it was a pretty loud noise. And it was from quite far away. He hadn't breached the area at all. They really got him. But so it was quite far away, but it was a gun. And some people really understood that pretty quickly. Other people didn't. I was watching to see what was happening. Probably should have gone down even faster. Melania was very cognizant, I think, of what happened. I think she knew immediately what happened. She was saying, "That's a bad noise." And we were whisked away along with other people, but we were really whisked away. And again, the performance of the Secret Service and the police, all of the law enforcement, I thought was really good. So it was very quick. There wasn't a lot of time to be thinking. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு பத்திரிகையாளர் கூறுகையில், ஹில்டன் ஹோட்டலுக்கு வெளியே நின்றிருந்தேன். திடீரென துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டது. உள்ளே பார்த்தபோது அனைவரும் மேசைகளின் கீழ் மற்றும் தரையில் பதுங்கியிருந்தனர். இந்த நிலை சுமார் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீடித்தது. உடனே பாதுகாப்பு படையினர் அதிபர் ட்ரம்ப், அவரது மனைவி மற்றும் அமைச்சர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். அதிபர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் ஆயுதத்துடன் நபர் நுழைந்தது பாதுகாப்பு குறைபாடு என்று அவர் கூறினார். मैं इस वक्त वॉशिंगटन डीसी के हिल्टन होटल के बाहर हूँ, जहाँ कुछ ही देर पहले प्रेसिडेंट ट्रम्प हमारे साथ डिनर कर रहे थे और सडनली हमने आवाज सुनी जैसे कि कुछ डिशेस क्लैटर हुए. जैसे मैंने मुड़कर देखा तो सर्वर्स जो हैं वो अपनी ट्रेज लेके अंदर की तरफ भागे और उसी वक्त मुझे लगा कि कुछ सही नहीं है और कुछ सिक्योरिटी लैप्स हुई है इस टाइम पर. सारे लोग जो हैं जो टेबल्स पे अपना डिनर कर रहे थे, फर्स्ट कोर्स कर रहे थे, वो टेबल के नीचे छुपने की कोशिश कर रहे थे, ग्राउंड पे लेट गए. ये कुछ तकरीबन 5-10 मिनट ऐसे चलता रहा और जैसे मैं उठी और जैसे मुझे लगा कि अभी मैं सेफ हूँ,
हूँ तो मैंने स्टेज की तरफ देखा तो उतने में प्रेसिडेंट ट्रम्प को सबसे पहले सिक्योर कर दिया गया था। जो फर्स्ट लेडी है मेलानिया ट्रम्प उन्हें भी लेके चले गए थे वहां से एक सेफ जोन पे। இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் ஹோட்டலில் நடந்த சம்பவத்தில் ட்ரம்ப், அவரது மனைவி, துணை அதிபர் ஆகியோர் ஆபத்தின்றி தப்பினர் என்பது நிம்மதி அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ட்ரம்ப் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடப்பது இது ஒன்றும் புதிதல்ல. 2024ஆம் ஆண்டு பென்சில்வேனியா மாகாணத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தாமஸ் குரூக்ஸ் என்ற இளைஞர் ட்ரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். அதில் ட்ரம்பின் காதில் காயம் ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரை சுட்டுக் கொன்றனர்.